இன்றைக்கி இந்த வீடியோவில் 1 கிலோ ரவுண்ட் கேக்கை கார் கேக்கை எப்படி மாற்றணுன்னு காமிக்கிறாங்க. கண்டிப்பாக பாருங்கள். அது கூட வெனிலா ஃப்ளேவரில் பண்ண போகிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கொஞ்சம் லென்த்தியாக இருக்குங்க வீடியோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ஆத்யா. வெல்கம் டு அவர் சேனல் ஆத்யா ரெசிபிஸ் அண்ட் வ்ளாக்ஸ். இந்த வீடியோவில் விப்பிங் க்ரீம்லேருந்து சாக்லேட் கனாச் வரைக்கும் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிச்சிருக்கேங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவை லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்காக ஆஸ் யூஷுவல் ப்ரீஹீட்காக பேனை வச்சுக்கணும். இந்த கேக் பேக் பண்ணுறதுக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த பேட்டர் கன்சிஸ்டன்சி எல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே இது ஹீட் ஆகும். இதுக்காகவே கேக் டின் வந்து 8 inches டின் எடுத்துட்டேன். இதில் கொஞ்சம் ஆயிலை க்ரீஸ் பண்ணிவிட்டு பட்டர் பேப்பரை அடியில் போட்டுட்டேன். பட்டர் பேப்பர் கொஞ்சம் சேஃப்டிக்கு தாங்க, இருந்தால் போடுங்க, இல்லைனா மைதாவோட டஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது ட்ரை இன்க்ரீடியன்ஸை ஜலிச்சு எடுத்துக்கலாங்க. இதுக்காக ஒரு கிண்ணத்து மேலே இந்த மாதிரி ஜல்லடையை வச்சுட்டு 1 கப் அளவுக்கு மைதா மாவு, 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்துட்டேங்க. இந்த மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். இதுலேயே ஒரு பிஞ்ச் சால்ட்டை சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கினே ஜல்லடையை வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஜலிச்சிக்கினே இதெல்லாம் கூட மறுபடியும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கட்டும்ங்க. இந்த மாதிரி செப்பரேட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் கேக்கு வந்து. இப்போ ஒரு பவுலை எடுத்துகிட்டு இதுலேயே ஒரு 4 முட்டை அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த முட்டை வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணுங்க. இல்லைனா முட்டை வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து அப்போவே எடுத்திங்கன்னா அது வந்து கேக்கில் மிக்ஸ் பண்ணால் அந்த கேக் பேக் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் பிடிக்கும், அவ்வளோதாங்க. அதனால தான் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற எக்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இதை வந்து இந்த மாதிரி நல்லா ஃபோமியாக வர வரைக்கும் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதுலேயே 1 கப் அளவுக்கு சர்க்கரையை வந்து இந்த மாதிரி பவுடராக செஞ்சு சேர்த்துக்கலாங்க. நீங்கள் சர்க்கரை பவுடர் இல்லாமல் சர்க்கரையை சேர்த்துக்கணுன்னா 3/4 கப்பு சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒயிட்டாக ஆகிற வரைக்கும் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும். இதுலேயே ஒரு 1/4 கப்லேருந்து 1/2 கப் வரைக்கும் ஏதாவது ஃப்ளேவர்லெஸ் ஆயில் இல்லைன்னா கரைச்ச பட்டரை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸை சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி 1 நிமிஷம் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம முன்னாடியே மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்ல ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ், அதை வந்து ஒரே வாட்டி போடாமல் கொஞ்சம் இந்த மாதிரி சேர்த்துக்கினே ஏதாவது விஸ்கை வச்சு ஒரே டைரெக்ஷனில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து ஒரு 3 பேட்சஸாக சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி விஸ்க்குன்னு தான் ரொம்ப ஈஸியாக ஆகிடுங்க வேலை வந்து. ஒரே டைரெக்ஷனில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஏதாவது கரண்டி இல்லைனா ஸ்பேச்சுலாவை எடுத்துகிட்டு வீடியோவில் காமிக்கிற மாதிரி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்லேயே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேட்டர் வந்து இந்த மாதிரி ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். உங்களுக்கு பேட்டர் திக்காயிடுச்சுன்னா கொஞ்சம் பாலை சேர்த்துக்கலாம். நான் வந்து இங்கே சேர்க்கலை. இப்போ இந்த பேட்டரை வந்து முன்னாடியே க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த கேக் டின்னில் போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு 2-3 வாட்டி டேப் பண்ணிங்கன்னா ஏர் பபிள்ஸ் வந்து போயிடும். இப்போ முன்னாடியே ப்ரீஹீட்காக பேன் வச்சுட்டோம்ல, அதில் ஸ்டாண்ட் வச்சுட்டு இந்த கேக் டின்னை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு மூடியை வச்சுட்டு லோ ஃப்ளேம்லேயே ஒரு 25லேருந்து 30 நிமிஷம் நல்லா பேக் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சிடலாங்க. இது பேக் ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து சாக்லேட் கனாச்சை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாங்க. வெனிலா ஃப்ளேவரில் இந்த கேக் வந்து நம்ம பண்ணுறோம். அதுக்கூடவே ஸ்ட்ராபெரி க்ரஷை வந்து யூஸ் பண்ண போகிறேன் நான் லேயர்ஸில். இதில் சாக்லேட் கனாச் என்ன வேலை பண்ணணுன்னு அப்புறம் சொல்கிறேங்க. இதுக்காக ஒரு 20 கிராம் அளவுக்கு அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துட்டேன் நாங்கள். அந்த ஃப்ரெஷ் க்ரீமை கொஞ்சம் சூடாக ஆக்கிட்டு அதுலேயே ஒரு 40 கிராம் அளவுக்கு டார்க் சாக்லேட்டை இந்த மாதிரி கிரேட் பண்ணிவிட்டு போட்டுட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா இதெல்லாம் மெல்ட் ஆகிடும். இது கூலாகணும், பக்கத்தில் இருக்கட்டும். இப்போ 30 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. கேக் கூட பேக் ஆயிடுச்சோ இல்லையோ ஒரு வாட்டி பார்க்கலாம். இந்த நடுவில் வந்து நான் ஸ்பூனால் குத்திட்டேன், அதனால தான் அந்த மாதிரி ஹோல் ஆயிடுச்சு. நீங்கள் அந்த மாதிரி செய்வேனா டூத்பிக்கால் இல்லைனா ஏதாவது குச்சியாலே டெஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த மாவு ஒட்டலைன்னா கேக் வந்து நல்லா பேக் ஆகிடுச்சு. கேக் பக்கத்தில் இருக்கட்டோங்க, நல்லா ஆறணும். இதுக்குள்ளே சுகர் சிரப்புக்காக ஒரு 1/2 கப்பு தண்ணியில் 4 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. இப்போது க்ரீம் ப்ரிப்ரேஷனுக்காக விப்பிங் க்ரீம் வந்து 1/4 கப் அளவுக்கு எடுத்துட்டேங்க. நான் இங்கே யூஸ் பண்ணது சில்வர் மார்க் விப்பிங் க்ரீம். நான் எல்லா கேக்ஸ்லையுமே இதுதான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து எங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இப்போ அடியில் இந்த மாதிரி ஐஸ் க்யூப்ஸ் ட்ரேயை வச்சுட்டு மேலே இந்த மாதிரி பவுலை வச்சுட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக இது வந்து விப்பிங் க்ரீம் வந்து ரெடி ஆகிடுங்க. நடுவில் ஒரு வாட்டி ஸ்பேச்சுலாவை வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுலேயே ஐசிங் சுகர் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் எடுத்துகிட்ட விப்பிங் க்ரீமில் ஸ்வீட்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதெல்லாம் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணுங்க. ஸ்டிஃப் பீக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது வரைக்கும் வரணும். நம்ம இந்த கிண்ணத்தை கவுத்தோன்னா அந்த க்ரீம் வந்து கீழே விழக்கூடாது. இப்போ இதிலே கொஞ்சம் வெனிலா எசன்ஸை சேர்த்துக்கிட்டு ஒரு வாட்டி எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கின்னு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாங்க. இப்போது ஒரே ஒரு நிமிஷம் பிளெண்ட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். க்ரீம் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஒரு 2 நிமிஷத்துலேயே க்ரீம் வந்து ரெடி ஆகணும். பார்த்திங்களா, கிண்ணத்தை கவுத்துனா கூட
க்ரீம் வந்து கீழே விழல. இப்போ இது நார்மல் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. டீப் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது விப்பிங் க்ரீம் ப்ரிப்பேர் ஆன பிறகு. இப்போ கேக் வந்து நல்லா ஆறிடுச்சுங்க. இதை டிமோல்ட் பண்ணிக்கலாம். சுற்றி இந்த மாதிரி நைஃபால் ஸ்க்ராப் பண்ணிவிட்டு இப்போது டிமோல்ட் பண்ணிவிட்டு அடியில் இருக்கிற இந்த பட்டர் பேப்பரை எடுத்துடலாம். பட்டர் பேப்பரை போட்டால் இந்த மாதிரி நல்ல கலராக கேக் வந்து பேக் ஆகுங்க. ரொம்ப ஸ்பாஞ்சியாக நம்மளுக்கு வெனிலா கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு 3 லேயர்ஸாக நான் கட் பண்ணிக்கிட்டேங்க. இந்த கேக் வந்து கம்ப்ளீட்டாக கூல் ஆனால் மட்டும்தான் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சாக்லேட் கனாச்சை வந்து ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டுட்டு பக்கத்தில் இருக்கட்டும். ஃபஸ்ட் லேயரை வச்சுட்டேங்க. அடியில் க்ரீம் எதுவுமே தடவலை நான். எதுக்கு தடவலைன்றது வீடியோவில் உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போது ஒரு லேயர் போட்டுக்கணும்ல, இது மேலேயே சுகர் சிரப்பை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் விப்பிங் க்ரீமை கூட வீடியோவில் காமிக்கிற மாதிரி போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போது நான் வந்து இந்த விப்பிங் க்ரீம் மேலேயே கொஞ்சம் ஸ்ட்ராபெரி க்ரஷ்ஷை ஆட் பண்ணுறேங்க. வெனிலா ஃப்ளேவரில் இந்த மாதிரி ஸ்ட்ராபெரி க்ரஷ் ஆட் பண்ணால் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதுலேயே கொஞ்சம் ஒயிட் சாக்லேட்டை கிரேட் பண்ணி போட்டுட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு கட் பண்ண லேயரை வந்து இந்த மாதிரி மிடில் வச்சுக்கணுங்க. வச்சுட்டு சுகர் சிரப்பை அப்ளை பண்ணிவிட்டு அது மேலேயே விப்பிங் க்ரீம் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரி க்ரஷ்ஷை கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒயிட் சாக்லேட்டை ஆட் பண்ணிக்கணும். இதே மாதிரியே 2 லேயர்ஸ் கூட ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நம்ம டாப் மோஸ்ட் லேயர் வந்து செகண்ட் லேயராக கட் பண்ணுவோம்ல, அது மேலே வச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லா வரும். எப்போ கேக் ப்ரிப்பேர் பண்ணாமோ இந்த ஸ்டெப் மாத்திரம் மிஸ் ஆகாதீங்க. இப்போ மேலே கூட கொஞ்சம் சுகர் சிரப் அப்ளை பண்ணிவிட்டு மீதி இருக்கிற விப்பிங் க்ரீமை வந்து சுற்றி இந்த மாதிரி ஐசிங் பண்ணிக்கலாம். சுற்றி ஒரு வாட்டி ஐசிங் பண்ணிவிட்டு ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு அரை மணி நேரம் உங்களுக்கு டைம் இருந்தால் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நல்லா செட் ஆகிடுங்க. இந்த மாதிரி க்ரீமெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஸ்க்ராப்பரால் சுற்றி பண்ணிங்கன்னா நம்மளுக்கு க்ரீம் வந்து எக்ஸாக்டாக ஈக்குவலாக அப்ளை ஆகுங்க. இப்போது எக்ஸஸ் இருந்தால் இந்த க்ரீமெல்லாம் டிஷ்யூவோட நல்லா தொடச்சிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ½ அன் ஹவருக்கு அப்புறம் காமிக்கிறேன். இப்போ நைஃப் இருக்குல்ல, அதை வச்சு வீடியோவில் காமிக்கிற மாதிரி சைட்ஸ் ஈக்குவலாக கட் பண்ணிக்கணும். இப்போ கார் ஷேப்பு நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாங்க. இந்த மாதிரி தான் கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு இது மேலே வீடியோவில் காமிக்கிற மாதிரி வச்சுக்கணும். நீங்கள் கட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கேக் வந்து எவ்வளோ ஸ்பாஞ்சியாக வந்ததோ. இப்போ ஒரு நைஃபை எடுத்துகிட்டு வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஆஸ் யூஷுவல் நீங்கள் கொஞ்சம் மேலேருந்து கீழேக்கு கொஞ்சம் க்ராஸாக கட் பண்ணுங்கள். இப்போ கட் பண்ணுறது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டுங்க. இப்போ பேக் பார்ட்டை பார்க்கலாம். இதை கூட குட்டி பீஸ் வந்து கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு கார் முன்னாடி வந்து ரொம்ப பெருசாக இருக்கும்ல, அதனால தான் இந்த மாதிரி கட் பண்ணேன். இப்போ இன்னும் கொஞ்சம் விப்பிங் க்ரீமை வச்சு இது வந்து ஃபினிஷிங் கொடுத்துடலாம். கார் வந்து ஃபினிஷிங் ரொம்ப கொடுக்க தேவையில்லை, ஏன்னா மேலே க்ரீமோட நம்ம ஃப்ளவர்ஸ் மாதிரி போடுவோம். இப்போது சிசரால் காமிக்கிற மாதிரி வீடியோவில் காமிக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சிசர் வச்சு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரண்ட் ஷேப் வந்து. அதனால தான் வீடியோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கங்க. எவ்ரி ஸ்டெப் வந்து ரொம்ப டிப்ஸோடு சொல்கிறேன். இப்போ ஒரு டூத் பிக்கை எடுத்துகிட்டு வீடியோவில் காமிக்கிற மாதிரி காருக்கு நம்ம கிளாஸஸ் இருக்கும்ல, அதாங்க மிரர்ஸ் இருக்கும்ல, அந்த ஷேப்பை வந்து முன்னாடி இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரா பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி ட்ரா பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். கார் ஃப்ரண்ட் லைட்ஸு பேக் லைட்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி காரை எப்படி டெக்கரேட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்களோ அந்த மாதிரி இதெல்லாம் கூட ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் ட்ரா பண்ணிவிட்டு நம்ம சாக்லேட் கனாச் வந்து ப்ரிப்பேர் பண்ணோம்ல, அது பைப்பிங் பேக்கில் கூட போட்டுட்டோம்ல, அதை வச்சு இது மேலே டிசைன் கொடுக்கணும். இதுக்குள்ளே இந்த கார் வீல்ஸை நான் வந்து இங்கே வரையாமல் ஓரியோ பிஸ்கட்ஸ் இருக்கும்ல, அதை வந்து வச்சிட்டோன்னா ரொம்ப நல்ல ஃபினிஷிங் வருங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த ஸ்டெப் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். எவ்வளோ தான் நம்ம கையால் வரைஞ்சாலும் அவ்வளோ ஃபினிஷிங் வராதுங்க. இப்போ இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த சாக்லேட் கனாச்சை வச்சுட்டு எங்கேயெல்லாம் நீங்கள் டூத் பிக்கால் ட்ரா பண்ணிங்களோ அது மேலே இந்த மாதிரி அவுட்லைன் மாதிரி கொடுத்துருங்க. எல்லாமே சுற்றி கூட இந்த மாதிரியே வரைஞ்சிடுங்க. வரைஞ்சிட்டு இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் மிரர்ஸில் வந்து இந்த சாக்லேட் கனாச்சை நல்லா ஃபில் பண்ணிங்க. இதே கார் கேக்கை நம்ம ஏதாவது பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ் அப்போ வெளியே வாங்கினோன்னா ரொம்ப காஸ்ட்டாக இருக்குங்க. 1500 2000 வரைக்கும் கூட சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக பண்ணிடுவீங்க. இன்ஃபேக்ட் நானும் இது ஃபஸ்ட் டைம் பண்ணேன்னா நம்புவீங்களா நீங்கள்?
இந்த மாதிரி சாக்லேட் கன்னாச் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு சுற்றி கூட ஒரு வாட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மீதி ஃபினிஷிங் எல்லாம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. எப்போதுக்கு அப்பவும் இந்த மாதிரி டிஷ்யூவால் சுற்றி இருக்கிற எக்ஸஸ் க்ரீமை தொடச்சிடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போது நான் இங்கே வீடியோவில் காமிக்கிற இந்த நோசலை வந்து பைப்பிங் பேக்கில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்மால் சைஸ் ஸ்டார் நோசலை நான் எடுத்துட்டேங்க. இதெல்லாம் விப்பிங் க்ரீம் போட்டுட்டு வீடியோவில் காமிக்கிற மாதிரி எங்கே இந்த ஒயிட் பார்ட்டெல்லாம் இருக்கோ அது மேலே குட்டி குட்டி ஸ்டார்ஸாக போட்டுருங்க. உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்டார்ஸ் விப்பிங் க்ரீமில் வந்து கலரை கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து இங்கே கலர் எதுவுமே சேர்க்கலைங்க. உங்கள் விருப்பம்படி எப்படி இருந்தாலும் நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். எந்த நோசல் வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எது யூஸ் பண்ணாலும் குட்டி நோசலாக யூஸ் பண்ணிக்கோங்க. பெரிய நோசல் வேணாம், அவ்வளோ லுக் இருக்காது. நான் வந்து இங்கே விப்பிங் க்ரீமில் கொஞ்சம் ரெட் கலரை ஆட் பண்ணிவிட்டு இந்த லைட்ஸ்க்கு போட்டுட்டேங்க. ரொம்ப லுக்கிங்காக இருந்தது. அவ்வளோதாங்க. ரவுண்ட் கேக்கிலேருந்து கார் கேக்கை எப்படி பண்ணோன்னு விவரமாக சொன்னேன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருந்ததோ எனக்கு கமெண்ட்டில் சொல்ல மாத்திரம் மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சா வீடியோவை லைக் பண்ணாமல் போகாதீங்க. கண்டிப்பாக லைக் பண்ணுவீங்கள்ல. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்கணுன்னா மிஸ் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம சேனலில் வெனிலா பேஸ்ட்ரி, பிளாக் ஃபாரஸ்ட் பேஸ்ட்ரி இதெல்லாம் கூட இருக்குங்க. அந்த வீடியோஸ் லிங்க்ஸ் எல்லாம் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக பார்த்து உங்களுக்கு எது பிடிச்சதோ அதை ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் உங்கள் ஆத்யா. பாய் பாய்.